டாக்டர், இதுவே 2 வயசு குழந்தையா இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பருவத்துல ஆபத்து இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு தகவல் லலிதா. டாக்டர்மா, நீங்க எல்லாத்துக்கும் சாட்சி பூர்வமா இருந்திருக்கீங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை வச்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்க எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்திதான் எந்த நேரத்துல எதை பேச போய் லலிதா சமாதானப்படுத்து. லலிதா, லலிதா அழாதம்மா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, பயப்படாதம்மா. டாக்டர் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே. டாக்டர் அம்மா என்ன விட்டு போறீங்க? ஐயோ, புத்திரபாக்கியமே இல்லாத கையில கொடுத்து சோற விட்டு சொல்றாளே. நாளைக்கு அந்த புள்ள பொசுக்குன்னு போயிட்டா என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதுக்காக? அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க, குழந்தை கொடுங்க. அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போட்டும். என்ன உணர? இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க. நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை தானே. எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தைங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சிட்டாலோ இனிமே இந்த குழந்தைங்க இருக்கவே கூடாது. படிங்க படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா கூட போட. சீதா, என்ன காரியம் செஞ்ச? அந்த குழந்தையை பெற்றது நீதாங்கிறத மறந்துட்டியா? அது மட்டும் இல்லைங்க, லலிதாவை நான் பெறாத குழந்தை நினைச்சனே, அதை நான் மறக்கல. அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பெத்த குழந்தைய அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிள்ளை பாக்கியமே இல்லாத தோசிங்கிற பேரை இன்னமும் சுமந்துகிட்டு நிக்கிறேன். இந்த பாருங்க, சத்தியமா சொல்றேன், லலிதாவினுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் என் குழந்தைய கொடுத்தேங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையினுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாதுங்க. பாருங்க, நீங்க பாருங்க பாருங்க. நீங்க ஐயா, புலி பழகுது, பாய போகுது, வெட்டுங்க, மூளை போட்டு வெட்டுங்க, ஆட்டத்திலாவது வெட்டி தொலைங்க.